அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார் அப்படின்றார். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அப்படின்றார். ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு அன்பே சிவமாகும் ஆரும் அறிகிறார், யாரும் அதை அறியல அப்படின்னு சொல்கிறார். அன்பே சிவமாகும், அதை யாரும் அறியல அப்படின்றார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின், எல்லோரும் அறிந்த பின் அன்புதான் சிவம் அப்படின்னு சொன்னா, அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அன்புதான் சிவம், அதை யாரும் அறியல, அது 1 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அன்பு வேறு சிவம் வேறுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மூடர்கள் அப்படின்றார். அப்போ அன்பே தான் சிவமாவது என்று நீங்கள் அறியல, அதை அறிஞ்ச பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். சிவனேன்னு அமர்ந்திருப்பார், ஆர்மாட்டம் நிஷ்டையிலே இருப்பார். சதா அப்படியே இருந்துகிட்டே இருப்பார். யார்கிட்ட பேசினா கூட அவர் நிச்சயில் தான் இருப்பார். அப்போ இந்த சூட்சமத்தை ஒரு 4 வரியில் சொல்கிறாங்க. 4 வரியில் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, கட்டுயிர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன். அந்த காலத்தில் பெரிய பெரிய திண்ணை கட்டியிருப்பாங்க, அது மேலே உட்காரத்துக்கே பயந்தேன் அப்படின்றார். ஏன்னா பெரியவங்கெல்லாம் போவாங்க, எவ்வளோ ஒரு அடக்கம் பாருங்கள். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயிக்கும்னு சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்லுவார். அவ்வளோ அப்போ அடக்கமே வடிவமாக வந்திருக்கார். ஒரு ஆண்கள் தென்னை மேலே உட்காரலாம், தவறு கிடையாது. அதில் உட்கார்றதும் பயந்தாராம். நம்மளோட பெரியவங்களாம் வீதியில் போயிட்டு இருப்பாங்க, திண்ணை மேலே எப்படி உட்காருது அப்படின்னு பயந்தேன். கால் மேல் கால் வைத்து அமரவும் பயந்தேன். இப்போ சில பேர் பார்த்தாக்கா சேரில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஆணவமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அது ஆணவம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்கள வர்றா கால் மேலே கால் போட்டு நாட்டுறோம், வசதிக்காரன் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அவ்வளோ அடிங்கிறது இந்த கால் மேல் கால் போகிறதுக்கு. அதான் சொல்கிறார், கால் மேல் கால் வைத்து அமரவும் பயந்தேன். இந்த காலை வைக்கிறதுக்கே பயந்தேன் அப்படின்றார். திண்ணையில் அமர்ந்து காலை கீழே தொங்க விடவும் பயந்தேன்றார். திண்ணையில் உட்காந்துட்டு எல்லாம் காலை கீழே தொங்க விட்டுன்னு உட்காந்துருப்பாங்க, அப்புறம் சமண கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, அப்படி தான் பிள்ளை படுத்துக்குவாங்க. அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் தெரு பக்கம் திண்ணை இருக்கும், போகிறவங்க வரவங்க இளைப்பாறதுக்கு. அப்போ பாருங்கள், திண்ணை மேலே உட்காரத்துக்கு பயந்தேன், திண்ணையிலேருந்து காலை தொங்க விடவும் பயந்தேன் அப்படின்றார். கால் மேல் கால் போகிறதுக்கும் பயந்தேன். இப்போ எவ்வளோ ஒரு அடக்கமாக வந்திருக்கார். இப்போ நல்லா உள் வாங்கி பாருங்கள், இவ்வளோ அடக்கம். அதனால தான் அமரர் ஆனார், கடவுள் ஆனார். அப்போ பஞ்சனை மேல் படுக்கவும் பயந்தேன். பஞ்சனைன்னா இப்போ எல்லாம் நம்ம பெட்டுக்கிட்டலாம் போட்டு படுக்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் அவர் படுக்கலையாம். கோரப்பாய் தான், அதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு மேலே சிவப்பு சால்வை கவர் பண்ணி தூங்குவார். ஏன்னா உடம்பு கதகதன்னு இருக்கணும், பனி காற்று ஈர காற்று மேலே படக்கூடாது. ஏன்னா அந்த உடலில் அமுதம் இருக்குது 3 இடத்துல, அதில் 2 இடம், ஒரு இடம் மறைஞ்சிருக்குது, 2 இடம் மறைக்கணும். அதுதான் உச்சி, அதுதான் தலப்பா காட்டுறது. அந்த காலத்தில் தலப்பா காட்டினவங்களாம் கண்ணு நல்லா தெரிஞ்சுது. இப்போ இதை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க.
நான் தலைப்பா கொஞ்சம் முன்னே போ அப்படின்னுவாங்க. நான் தலைப்பா கொஞ்சம் ஓரம் போ அப்படின்னுவாங்க. இப்போ ஏன்னா அந்த தலைப்பாவில் என்ன இருக்குன்றது தெரியாது. அந்த தலைப்பா காட்டினா கண்ணு நல்லா தெரியும். ஏன்னா இங்கே அமுதம் இருக்குது, உச்சியில் அமுதம் இருக்குது. அந்த அமுதம் வந்து சூரிய ஒளி டைரெக்டாக காலையில் 6லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த அமுதத்து மேலே சூரிய கதிர்கள் விழக்கூடாது. அப்படி விழுந்தால் கண் பார்வை பாதிக்கும். ஏனென்றால் அதில் விஷக்கதிர்கள் வருகின்றன. வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவரே வெயிலில் போய் 12:30 மணி மேலே தான் உட்காந்து தவம் பண்ணுவார், உச்சிக்கு நேராக சூரியன் வரும்போது. அப்போ சூரியன்லேருந்து ஒரு கதிர்கள் வந்து அவர் தலையில் இறங்குறது நல்லா தெரியும். அது படம் கூட இருக்குது, நான் உங்களுக்கு வேணா கூட போட்டு கொடுக்குறேன். நல்லா அண்டத்தில் சூரியன்லேருந்து டைரெக்டாக வந்து அந்த கதிர்கள் வர்றது நல்லா தெரியுது. அவரும் 12:30 மணிக்கு அளவில் தான் உட்கார. அந்த 12 வரைக்கும் தான் காற்று வருது, விஷம் கலந்து வருது அந்த ஒளியில். அதெல்லாம் 12 மணி வரைக்கும் 3 இடங்களையும் மூடி வைக்கணும். மார்பில் அமுதம் இருக்கிறது, மார்பில். அதான் முக்கியமான உறுப்புலாம் இருக்குது. நுரையீரல், ஆற்று, இது 2 முக்கியமாக இருக்கிற இடம். அங்கே அமுதம் இருக்குது, அதை மூடிங்க அப்படின்னாரு. அப்போ பஞ்சனை மேல் படுக்கவும் பயந்தேன். அவர் பஞ்சனையிலே படுத்து கிடையாதான். இந்த பெட்டு இலவம் பங்கில் துயில்னு சொன்னாங்க ஔவையார். இலவம் பங்கில் துயில் எழு அப்படின்னு. நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லாயிருக்கும், உடம்பு சீதோஷ நிலை ஏறாது குறையாது, கரெக்டாக இருக்கும். அப்படி நமக்கு அந்த பஞ்சனை கடைகள்லாம் வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல், அதை கூட மெத்த தேய்ச்சி போட்டு படுப்பாங்க. ஏன்னா குளிர்ச்சியான உடம்புக்காரங்க தான் அதில் படுக்கலாம். குளிர்ச்சியாக இருந்ததுன்னா நீரை புறம் இழுத்துடும், உடம்பு வந்து கதன்னு இருக்கும். ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இறந்துட்டு அந்த வைக்கலை கொண்டாந்து தான் கட்டில் தான். அப்போ கட்டில் அந்த வைக்கலை போட்டு நிறையா உதறி அது மேலே ஒரு துணியை போட்டு அது மேலே தான் அந்த சாதத்தை கடத்துவாங்க. ஏன்னு கேட்டால் அது 2 நாள் இருந்தால் கூட அது வந்து ஒன்றாகாது, பிரிட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் பிரிட்ஜு கிடையாது, அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த வைக்கல் வந்து கரெக்டான சீதோஷணம், அதை அழுகக்கூடாது, அதை வீங்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. அது முன்னாடி பிரசவம் ஆனவங்களுக்கு 9 நாள் வரைக்கும் இந்த வைக்கோலில் தான் கற்றுவாங்க. வைக்கோல் போட்டு அது மேலே துணி போட்டு பெட்ஷீட் போட்டு அதில் தான் படுக்க வைப்பாங்க. ஏன்னா ஜன்னி வராது, அவங்க உடம்புக்கு எந்த நோயும் வராது. அப்போ வந்து இவ்வளோ ஒரு செலவில்லாத ஈஸியாக எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் அப்படி கிடையாது. 1000 ரூபா 1500 கொடுத்து பிரித்து கொண்டாந்து வைக்கிறாங்க சவத்துக்கு. அப்போ அப்படி கிடையாது. பிரித்து வந்த பிறகு தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால் கை நீட்டி பேசவும் பயந்தேன் அப்படின்றார். நம்மளாம் கை நீட்டி பேசுறதில்ல, கையை நீடக்கூடாதுன்றார். கை நீட்டி பேசவும் பயந்தேன் அப்படின்னார். திண்ணை மேலே உட்காந்து காலை தொங்க விடுறது பயந்தாராம், கையை நீட்டி பேச மாட்டாராம். நான் கை நீட்டி பேசுறது கிடையாது, கை நீட்டி பேசவும் பயந்தேன். கொடை பிடிக்க பயந்தேன். என்ன சொல்கிறாரு? கொடை பிடிக்க பயந்தேன். நான் கொடையே பிடிச்சது கிடையாது. அணுக தொண்டர்கள் நான் எவ்வளோ வெயிலில் போனாலும் தலையில் துணியோடு தான் போவேன், மழையாக இருந்தாலும் நான் துணியோடு தான் போவேன். நான் கொடை பிடிச்சதே கிடையாது. அணுக தொண்டர்கள் எப்போவாவது ஒரு முறை வந்து அப்படி எனக்கு மறைமுகமாக வந்து கொடை பிடிச்சாங்கன்னா அதை கண்டு பயந்து ஓடுவேன் அப்படின்றார். அணுக தொண்டர்களும் சொல்கிறாங்க, என்ன சாமி வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி பின்பக்கமாக வந்து அப்படி பிடிப்பாங்களாம். அப்படி பார்த்துட்டு உடனே அதை விட்டு எட்ட ஓடிட்டு வரும். கொடை பிடிக்க பயந்தேன் அப்படின்றார், தெளிவாக சொல்கிறார். சிலர் கொடை வச்சுக்கிற மாதிரிலாம் படம் போட்டிருக்காங்க. கொடை கையில் வச்சுருக்காரு, கொடை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு. ஆற்காடு சூடு போட்டுன்னு உண்மை, கொடை பிடிச்சதே கிடையாது. ஒரு நாள் அவர்கிட்ட வேடிக்கையாக சரிகை வேஷ்டி கட்டி விட்டாங்களாம். யார்? அணுக தொண்டர்கள். அந்த சரிகை வேஷ்டி பார்த்து பயந்து ஓடி அதை கழட்டிட்டு தான் வெளியே, சாதாரண அந்த லாங்லாத் வேஷ்டி எடுத்து கட்டின்னு தான் வெளியே வந்தார். சரிகை வேஷ்டி கட்டவும் பயந்தேன். ஒருவர் அழுகுரல் கேட்டால் அதை கேட்டும் பயந்தேன். ஒரு ஏதாவது கிராமம்னு கற்றுனாங்கன்னா பயப்படுவாரான். ஐயோ அண்டவா என்ன நடந்தது தெரியல,
ஐயோ இப்படி கத்துறாங்களே, என்ன நடந்ததோ அப்படின்னு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாராம். ஒருவர் அழுகுரல் கேட்கவும் பயந்தேன், சாகுருவி கத்தவும் பயந்தேன். சாகுருவின்னு ஒன்று இருக்கும். அந்த ஊரில் ஏதாவது ஒருத்தர் இறக்க போகிறாருன்னா அது ஒரு நடு நேரத்தில் ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு வந்து சா அப்படின்னு போகும். ஒரே குரல் தான் கூப்பிடும், சா அப்படின்னு. அது சொல்கிறாரு, சாகுருவி கற்றவும் பயந்தே, இறைவா இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, சாகுருவி கத்திட்டு போகுது, இத்தனை மணிக்கு நடக்குது, இது கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும். அது மணிக்கணக்கு இருக்குது. அந்த மணிக்கணக்கை பொறுத்து 1 மாதம் 15 நாள், 7 நாள், இல்லை 2 நாள், இல்லை ஒரு நாள்லேயே அன்றைக்கே மறுநாளே நடக்கிறது. அந்த டைம், அது எந்த டைம் கத்திட்டு போதோ அது அதில் நாள், அப்படிலாம் கணக்கு, அந்த கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்தில் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லுவாராம், இன்னும் ஒரு மாதத்தில் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லுவாராம், ஏதோ அரிய பிள்ளைங்க இறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்த டைம் வச்சு எப்படி கணிக்கிறாங்க பாரு. அது பெருக்கி இத்தனை மணிக்கு இந்த சாகுருவி கத்தினா இப்படி அபாயம் ஏற்படும் அப்படின்னு. அதான் சொல்கிறார், சாகுருவி கத்திச்சு அஞ்சினேன், நடுங்கினேன், பயந்தேன், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், நீங்கள் இறைவன் ஒருவன் என்றே இருங்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எல்லா குலமும் ஒரு குலம் தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோரும், அவங்களை கண்டு பயந்தான்றார். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வோரும், பொய் வந்த கலைகளை பல புகன்றிடுவோரும். பொய் கலைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரே கஷ்டப்படுறார். பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும். இந்த ஆடம்பரமாக அதெல்லாம் இந்த சமயாதிகள் இருக்காங்கல்ல, நானே கடவுள், நான் அதை செய்வேன் எதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய் சமயாதின்னு சொல்கிறார். பொய் சமயாதிகள் அப்படின்றார். பொய் வந்த கலைகளை புகன்றுவோரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றோரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லை. மெய் வந்த திருவருள் விளக்கம் அவர் அறியல. அறிஞ்சா அப்படிலாம் பேச மாட்டாங்க. மெய் வேணுமா, பொய் வேணுமா, பொய் கலை வேணுமா, பொய் சமயம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். இந்த திருவருள் விளக்கத்தை அவங்க அறிஞ்சிக்கல, தெரியல. இது வள்ளலாரின் திருவாக்கு என்னன்னு கேட்டால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளித்த திருவாக்குன்றார். இதை நான் சொல்லலப்பா, ஆண்டவர் தான் அப்படி சொல்றாரு, எனக்கு அவர் சொல்றது தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. தண்டபாணி சாமிகள்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமா இருக்கிற காலத்திலே அவர் அங்கே வடலூருக்கு வந்துட்டார். அவர் வந்து வள்ளலார்கிட்ட சொல்றார், ஐயா நீங்கள் முற்பிறவியில் தாயுமானவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்றார். அப்படியா, சரி இருக்கலாம் அப்படி சொல்றாரு. இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டால், அவர் தாய்மானவராக பிறந்து அதன் பிறகு வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டார் இப்போ. அதனால் அவருக்கு மறுபிறவி கிடையாது, சாகா கலை கிடையாது, சாகிற வேலை கிடையாது, மறுபிறவி கிடையாது. சூட்சம் உடலில் எங்கே போயிருந்தாலும் அவங்க எது வேணாலும் செய்யலாம். அப்போ அதை சரி அவர் சொல்கிறது ஓரளவு இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பிறர் சொல்வதை அவர் எதிர்த்து அந்த பேச்சை தடுத்து பேசுவது இல்லையா. ஏன்னா அவர்கள் மனம் புண்படுமோ, என்ன சாமி இப்படி பேசுகிறாருன்னு அவங்க மனசு கஷ்டப்படுமோ. புண்படா மனமும், அந்த மனம் புண்படக்கூடாது. அங்கே இறைவன் வீட்டிருக்கிறான், அந்த அவங்க மனம் புண்படும் சொல்லி சரி இருக்கலாம் போ, ஆமாம் சரி அப்படிதான் சொல்லிட்டு வர்றோம். அவர் சொல்கிறார், அவர் எனக்கு நான் முற்பிறவியில் அருணகிரிநாதராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். தண்டபாணி சாமிகள். நீங்கள் தாய்மானவராக இருந்து இப்பிறவியில் நீங்கள் வள்ளலாராக வந்துவிட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆறுமுக நாவலர் முற்பிறவியில் உங்களுக்கு அவருக்கும் ஏற்கனவே விரோதம் இருந்தது, அந்த சொச்சத்தை தான் இப்பொழுது வந்து அவர் சரி செய்து கொண்டார். அவர் முற்பிறவியில்
நாச்சி இனியார் அப்படின்னு ஒரு சித்தரோ யார் தெரியல, சித்தர் மாதிரி எனக்கு அது நாச்சி இனியார்னு தான் போட்டிருக்காங்க. அது என்ன நாயன்மார்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் முற்பிறவில் நாச்சியாராக பிறந்தார். அந்த பிறப்பில் நீங்கள் தாய்மானவராக இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கும் உங்களுக்கு சில போராமைகள் இருந்தது. அந்த வஞ்சகத்தை தீர்ப்பதற்காக ஆறுமுக நாவலராக அவர் இப்பொழுது அவதரித்தார் அப்படின்னு அதையும் சொல்கிறார். ஏன் உங்கள்கிட்ட வாதம் பேசிக்கிட்டே இருந்தார் ஆறுமுக நாவலர்? அது மறுப்பா? அவர் அறுப்பா? இல்லை, அவர் பேசத்தெல்லாம் சரி கிடையாது, வள்ளல் பெருமான ஆண்டவனே கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னார் நாவலர். 6ஆம் திருமுறையில் பாருங்கள், சொல்லலாமா? ஆண்டவனோடு 2 கலந்தார் அப்படி சொன்னால் பரவாயில்ல. அவர் கூட இருந்தவர், கேஸ் போட்டவர், கேஸில் தோற்று போனவர், அவரே அப்படி சொல்கிறார். அப்பயே இது போல் மனிதர்கள் இருந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் நம்ம தொல்லை கொடுக்குறான்னா அவன் ஏற்கனவே நமக்கு நாம் செய்து தான் திருப்பி கொடுக்குறான்னு அர்த்தமா. வள்ளலார் சொல்கிறார். ஒருத்தன் தொல்லை கொடுக்குறான்னா அதை நீங்கள் நாணத்தால் தடுத்து கொள்ளுங்கள். தொல்லை கொடுக்குறான்னு இருக்காதீங்க. சன்மார்க்க அன்பர்கள் என்ன சொல்கிறாரு? நாணத்தால், அறிவால் அதை என்ன செய்யலாம்? உட்கார்ந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள், விண்ணப்பம் வையுங்கள். அவன் எந்த ரூபத்திலேயாவது அதை சரி செய்து விடுவான். ஆறுமுக நாவலருக்கு நான் பிரார்த்தனை செய்தேன், விண்ணப்பித்தேன். அது திரு அருட்பாவாக உயர்ந்தது, எக்காலத்தும் அழியாத பேர் பெற்றது. அதுபோல் நீங்களும் இதுபோல் வம்பிடுவோர்கள், வம்புக்காரர்கிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் நாணத்தை வச்சு தான் வெல்லணும். அறிவினால் வெல்ல வேண்டும் அப்படின்றார். அந்த தண்டபாணி சாமிகள் என்ன சொல்கிறாரு? நான் சொல்வதெல்லாம் பொய் இல்லை, நான் பொய் சொல்லவில்லை, சூரியன் சந்திரன் சாட்சியாக கூறுகின்றேன். தண்டபாணி சாமி சொல்கிறார். இந்த சூரியன் சந்திரனுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன்னு சத்தியமணி சொல்கிறார். நான் சொல்கிறதுலாம் பொய் இல்லை, முருகபெருமான் எனக்கு உணர்த்தினார், முருகபெருமான் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதனை மறுப்பவர், இந்த இடத்த தான் ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. வள்ளல் பெருமான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டார். தண்டபாணி சாமிகள் சொல்கிறார், இதனை மறுப்பவர் தலையில் இடி விழும்ன்ற சொல்லக்கூடாது. போல் நெகட்டிவான வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா தெரியாதவங்க மறுப்பாங்க தான். ஆறுமுக நாவலர் மறுத்தார். அதுக்காக வள்ளலார் அவருக்கு எதுவும் இடி விழுந்துடும் அது இதுன்னு எதுவும் சொல்லலை. சரி, அதான் நாணத்தால் வெல்லுவோம் அப்படின்னார். அவர் திட்டவட்டமாக சொல்கிறார், இதனை மறுப்பவர் தலையில் இடி விழும். தண்டபாணி சாமிகள் முற்பிறவியில் அருணகிரிநாதராய் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு பொய்யாமொழி புலவராக பிறந்தேன். பொய்யாமொழி புலவர் நல்ல ஃபேமஸான புலவர். பிறந்தேன். அதன் பிறகு நக்கீர தேவர் என்ற சித்தராக பிறந்தேன். அதன் பிறகு கண்ணப்ப நயனாராக பிறந்தேன். அதன் பிறகு அர்ஜுனனாக பிறந்தேன். அர்ஜுனன் பாரத கதையில் அர்ஜுனன் வரணும்ல, அர்ஜுனனாக பிறந்தேன். அர்ஜுனன் ரொம்ப ராஜாக்களில் ரொம்ப சாமர்த்தியமான நுண்ணறிவு உள்ளவர். அர்ஜுனன் என்னது? நுண்ணறிவு, அறிவால் வல்லக்கூடியவர், தந்திரமான பலசாலி தான். ஆனால் இருந்தாலும் அறிவை வச்சு இப்போ சொன்னார் வள்ளல் பெருமான், நாணத்தால் வெல்லுங்கள். தங்களை எதிர்ப்பவர்களை, எதிரின்னு கூட சொல்ல, தங்களை எதிர்ப்பவர்களை நாணத்தால் வெல்லுங்கள் அப்படின்றார். அப்போ தண்டபாணி சாமிகள் என்ன சொல்கிறாரு? நான் அர்ஜுனனாக பிறந்தேன், அதன் பிறகு ராமாயணத்தில் லட்சுமணனாக பிறந்தேன்றார். இப்போ இத்தனை பிறகு எடுத்தால் நான் தண்டபாணி சாமிகளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஞானிகள் சொல்கிறத நம்ம தவறாக எடுக்கக்கூடாது. அவங்க சொல்லியிருக்கா. ஏன்னா இப்போ ஆந்திராவில் ஒரு அம்மாவுக்கு நாம் போன பிறவில எந்த ஊரில் பிறந்தோன்றது ஞாபகம் வந்துடுச்சா. அப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு அவங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் நான் எத்தனாவது பிள்ளை நான் அங்கே தான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க கரெக்டாக சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க, வாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு அதை அன்பு காட்டி
சரி நீ இனிமேல் வந்துன்னு போயினிரு. அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை, அந்த வம்சத்தில் நான் இத்தனாவது பிள்ளையாக பிறந்தேன் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்குது. ஏதோ அந்த ஞாபகத்தை கொஞ்சம் அழிக்காத விட்டுட்டுக்கிறான் ஆண்டவன். இப்போ நாம் இந்த பிறவியில் இங்கே இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம உயிர் பிரிஞ்சு செல்லுகின்ற பொழுது இந்த இங்கே இருந்த உறவு, இந்த சொந்த பந்தம் எல்லாமே மறதி ஆகிடும். இவர்களை பார்த்தா கூட நமக்கு யாருன்னு தெரியாது, மறைவுக்கு பின் பார்த்தாங்க. ஞானிகளுக்கு தெரியும், நாம் ஞானி இல்லை, நாம் சாதாரண ஆள் தானே. அதனால் நாம் இந்த பிறவியை இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்தில் பொன் பொருள் சுற்றத்தார் எல்லாரையும் மறந்துடும். எல்லாரும் நம்மளை கண்டு அழுதுட்டு இருப்பாங்க, ஆனால் நாம் அவங்கள கண்டு சிரிச்சுட்டு இருப்போம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அழுவோம், அது இறக்கும்போது சிரிக்கும். ஏன்னா அந்த பூமியில் வந்து பிறந்துட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட போகிறனோ, கர்ம பூமியில் வந்துட்டேன்னு சொல்லி அழுவுமா. குழந்தை பிறந்த உடனே ஏன் அழுவுது? அழுவுமா. ஆனால் அது இறக்கும்போது சிரிக்குமா, அப்பா எனக்கு பர்மிஷன் கிடச்சி போச்சு, நான் சொர்க்கலோகம் போகிறேன் அப்படின்னு அது சிரிச்சிட்டு இருக்கோம். அது சிரிச்சிட்டு இருக்க நம்ம அழுதுட்டு இருக்கோம். மகாபாரதத்தில் திரௌபதி இறந்துட்டாங்கன்னு சொல்லி தர்மர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ தர்மர் சொல்கிறார், சரி பரவாயில்ல போனால் போகிறாங்க போ. என்னன்னா வேமா கேட்குறான், அண்ணா என்னண்ணா நம்ம கூட உங்களை நாள் இருந்தாங்க, சமைச்சு போட்டாங்க, நம்மளுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் செய்தாங்க, அவங்க போனால் போகிறாங்க போகணும். இல்லைடா அதான் நம்ம கூட இருந்தாங்க, அந்த நாடகம் முடிஞ்சு போச்சு, அவங்க போயிட்டாங்க, போனால் போகிறாங்க. அவங்க யாரோ நாம் யாரோ, ஆறாரோ ஆறிறாரோ, நீ யாரோ நான் யாரோ. நம்ம குழந்தையா இருக்கும்போது ஆறாரோ ஆறிறாரோன்னுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க நீ யாரோ நான் ஆரோ அப்படின்வாங்க. நீ எங்கே பிறந்தியோ நான் எங்கே பிறந்தோ போது ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு முன் பிறவியில் எங்கே பிறந்தமோ அவங்களை காணுகின்ற போது இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவுக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு அவங்களும் பேசலாமான்னு நினைப்பாங்க. நான் பேச முடியாது, ஏன்னா திடீர்னு போய் ஒருத்தர்கிட்ட எப்படி பேச முடியும்? இப்போ கடலூர் போகிறோம், டவுனில் எல்லாம் வராங்க, ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க பேசலாமான்னு மனசில் தோணுது, அவங்களும் நம்மகிட்ட பேசலாமான்னு நினைக்கிறாங்க. ரெண்டு ஆன்மாவும் நினச்சிக்கிறதே தவிர பேச முடியல. ஏன்னா திடீர்னு போய் பேசினா நீ யாருன்னு கேட்பாங்க. ஒன்று அவங்க பொண்ணாக இருக்கும், இவங்க ஆணாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஆண்களாக இருந்தால் பேசிக்கலாம், ரெண்டு பேரும் பெண்களாக இருந்தால் பேசிக்கலாம். நீங்கள் என்ன ஒரு கை என்ன அப்படி இப்படின்னு கேட்கலாம். ஆனால் மாறி இருந்தால் பேச முடியாது இல்லை. பிறகுற காலகட்டத்துக்கு அது ஒரு தவறாக சொல்லி தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால் இப்படிலாம் சிலருக்கு தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். போன பிறவியில் நம்மோடு பிறந்தவங்க யார் தெரியும், ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பேச முடியாது. எப்படி பேச முடியும்? அவங்க பொண்ணாக இருக்கலாம், நம்ம ஆணாக இருக்கலாம், இல்லை நாம் பொண்ணாக இருக்கலாம், அவங்க ஆணாக இருக்கலாம். அப்போ எப்படி பேச முடியும்? அந்த ஈர்ப்பு சக்தி கொடுக்கும். அது எது? தவநிலையில் இறைவனுடைய சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அப்போ தான் தண்டபாணி சாமிகள் சொல்கிறாரு, நீங்கள் தாய்மானவராக பிறந்து சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி சுத்த தேகம் பெற்றுவிட்டீர்கள், உங்களுக்கு இனி பிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டார். முதல்ல தாய்மானவராக பிறந்தாருன்னு சொன்னார் முற்பிறவியில். அப்புறம் சொல்கிறாரு உங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டால் பிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சுத்த சன்மார்க்கத்துக்கு வராத முன் நான் இத்தனை பிறவிகள் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சத்திய சபையை நாடி வருவேன், தேடி வருவேன். எப்படி? எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சத்திய ஞான சபையை நாடி வருவேன், தேடி வருவேன். ஏன்? அங்கே வந்தால் தான் சாகாக்களை பெற முடியும். அங்கே வந்தால் தான் பிறவி பெருங்கடலிருந்து நீந்தி கரை சேர முடியும். பிறவி பெருங்கடல் நீத்தார் இறைவனடி சேராதார். அப்போ பிறவி என்ற பெருங்கடலில் இருந்து இறைவனுடைய அருள் இல்லைன்னா கரை சேர முடியாது. அதனால்
நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் சத்திய சபையை நாடி வருவேன், தேடி வருவேன். எறும்பாக நான் பிறந்தால் ஊர்ந்து வருவேன். அப்படியே எறும்பாக பிறந்துட்டேன், ஊர்ந்து அங்கே வந்துடுவேன் சத்திய ஞான சபைக்கு. அங்கே வந்து உயிர் விடுவேன், மறுபிறவியே அறுத்து கொள்வேன், சாகா கல்வியை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். பருந்தாக நான் பிறந்தால் பறந்து வருவேன். பறந்து வந்து அங்கேயே கூடு கட்டிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்து அங்கே சாகா கலையை நான் பெறுவேன். சாகா கலையை பற்றி சன்மார்க்க அன்பர்கள் பேசுவதை நான் மரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். என்னுடைய கூண்டிலிருந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ நாம் கூட இரவு நேரத்தில் பேசுகிறோம், பகல் நேரத்தில் பேசுகிறோம், பறவைகள்லாம் கேட்கும் அது. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் மனுஷர்கள் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் யாரா கேட்கறது, தட்டுறாது அப்படின்றவங்க. ஆனால் பறவைகள் கேட்குமா, ஊர்ந்து கேட்குமா. பருந்தாக நான் பிறந்தால் பறந்து வருவேன். அங்கே வந்து மரத்திலே கூடு கட்டி அங்கே வாழ்ந்து சாகா கலையை பெறுவேன். மயிலாக நான் பிறந்தால் ஆடி வருவேன். அங்கே வந்து ஆடிட்டு கிடப்பேன். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலா சுதடி அக்கச்சி மயில் குயிலா சுதடி அப்படின்னு. அதன் பிறகு அந்த குயில் பாட்டு வருது. குயிலாக நான் பிறந்தால் கூவி வருவேன். குயில் கூ. குயிலாக நான் பிறந்தால் கூவி வருவேன். சபையை நாடி வருவேன், சபையை தேடி வருவேன் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றாரு? தண்டபாணி சாமிகள் இதெல்லாம் சொல்றார். குயிலா பிறந்தாலும் நான் இங்கே தான் வந்து கூவிட்டு கிடப்பேன். இந்த சித்தி வளாகத்துக்கும் சத்திய ஞான சபைக்கும் தான் நான் பறந்துட்டு கிடப்பேன். இங்கும் அங்குமா தான் போயிட்டு வருவேன். நான் இங்கே தான் குடியிருப்பேன். எறும்பா பிறந்தாலும் சரி, குயிலா பிறந்தாலும் சரி, மயிலா பிறந்தாலும் சரி, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை நாடி வருவேன், தேடி வருவேன், சத்திய ஞான சபையை நாடி வருவேன் அப்படின்ற. அப்போ இது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது இங்கே வந்தால் தான் பிறவி என்ற கடலை நாம் கடக்க முடியும். சுத்த சன்மார்க்க சாதனம் என்னவென்றால், சுத்த சன்மார்க்க சாதனம் என்னவென்றால், ஜீவர்களிடத்தில் தயவும், ஆண்டவரிடத்தில் அன்பும். இதுதான் சாதனம்ன்ற. சுருக்கமாக ஆணித்திரமாக ஒரே வரியா சொல்கிறார். இது நிறைய படிச்சுட்டு இருந்தாலும் நமக்கு புரியாது. ரெண்டே வரியில் சொல்கிறார். சாதனம் என்ன? சுத்த சன்மார்க்க சாதனம் என்னவென்றால் ஜீவர்களிடத்தில் தயவு. சாப்பாடு போகிறது மட்டும் இல்லை, எந்த உயிராக இருந்தாலும் தம் உயிர் போல் நினைக்கணும். இப்போ ஒரு எறும்பு வந்தது எடுத்து போட்டேன், ஒரு எறும்பு கடிச்சிட்டு எடுத்து விட்டுட்டேன், வேற எல்லாம் அடிச்சுடுவாங்க. அவங்களும் சன்மார்க்கத்தில் தான் இருக்காங்க. டெய்லி எறும்பு அடித்து போடுறவங்க, எலி அடித்து போடுறவங்களாம் இருக்காங்க. சொல்லணும், அவங்க நாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவங்க அந்தளவு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஜீவனிடத்தை தயவு இல்லைன்றார். நீ ஒரு எறும்பு அடிக்கிற, பாம்பு அடிக்கிற, நாய் அடிக்கிற எல்லாம் வந்து உனக்கு தயவு கிடையாது. நீ ஆகாரம் கொடுக்கறது மட்டும் தயவு இல்லை. ஜீவகாரண ஒழுக்கமே மூச்சை விட்டு திறவுகோள். ரைட் தான். அந்த கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த உயிர்களெல்லாம் கொல்லக்கூடாது. கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எமக்கு பகிர்ந்த மெய்ச்சிவமே அப்படின்றார். பல நாள் எனக்கு சொன்னார் இறைவன். மெய்ச்சிவன் தான் சொன்னார், பொய்ச்சிவன் சொல்லலை, பொய் சமயாதேர் சொல்லலை, பொய் வந்த கலைகள்லாம் நான் புகழலை சொல்லலை அப்படின்ற. அப்போ ரெண்டு தான், ஜீவர்களிடத்தில் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்பும். கருணையும் சிவமும் பொருள் என காண்க. கருணையும் சிவமும் பொருள். கருணையாக இருந்தால் சிவங்க நம்மகிட்டே இருக்கார். சுருக்கமாக சொல்றார், கருணையும் சிவமும் பொருள் என காண்க. வேறு சாதனங்கள் வேண்டாம். திட்டவட்டமாக சொல்றார், வேறு சாதனங்கள் வேண்டாம். ஏதாவது ஒரு சாதனத்தை கேட்டு, பொய் சமயாதிகிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சாதனத்தை கேட்டு அதை நீ பின்பற்றினால், அதை நீ கடைப்பிடித்தால், அதன்படி நடந்தால்
சிறு ஒளி உண்டாகும். என்ன சொல்றாரு? சிறு ஒளி உண்டாகும், சின்ன ஒளி உண்டாகும். அதனை கண்டு பல்லிழுத்து ஏமாந்து விடாதே. என்ன சொல்றாரு? அதனை கண்டு பல்லிழுத்து சிரிச்சு, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், எனக்கு எல்லாம் கொடுத்துட்டான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து விடாதே அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு திட்டவட்டமாக எப்படி சொல்றாரு? பொய் சமயம் சொல்றதெல்லாம் நீ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா செலவு தான் ஆகும் அதிகமாக. நான் சொல்றது செலவு கிடையாது. வெறித்த உம்மால் ஒரு பையனும் வேண்டேன். ஒரு நய பைசா கூட அவன் செலவு வேணான்றார். ஜீவன இடத்துல தயவாரு, ஆண்டவன் இடத்துல அன்பு வை. உன்னால் முடிஞ்ச பிறருக்கு ஜீவகாரணம் பண்ணு. முடியலன்னா ஐயோ முடியலையேன்னு நினை, அதுவே உனக்கு புண்ணியம்ன்றார். அப்போ அதில் பல்லிழுத்து ஏமாந்து விடாதே, அதனால் காலம் தாழ்த்தாமல், அங்கே போய் காலத்தை வீணாக்காத. காலம் தாழ்த்தாமல் எல்லா உயிரையும் தன் உயிர் போல் காண்க. அங்கே போய் நான் ஏதாவது சாதனம் கற்றுட்டு வரேன், அது கற்றுறேன், நான் கூடு பாயிறேன், அதெல்லாம் ஒன்று வேணாம். ஆண்டவன் மேலே அன்பு வச்சுன்னா அதுவே எல்லாம் உனக்கு செய்யும், எல்லாம் செயல்கூடும், எல்லாம் நடத்தும். ஆனால் நீ வேறொரு சாதனத்துக்கு போய் காலத்தை கழிக்காதே, காலத்தை வீணில் கழிக்காதே. காலம் சென்று கொண்டே இருக்கிறது. எல்லா உயிரும் தம் உயிர் போல் யார் பாவிக்கின்றார்களோ, நினைக்கின்றார்களோ, இதுவே சாதனம். என்ன சொல்றாரு? இதுவே சாதனம், இதுதான் சாதனம், இதுதான் பெரிய சாதனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த குணம் வந்தவர்கள் யாரோ, உங்களுக்கு யாராவது இந்த குணம் இருக்குதான்னு பார்த்துங்க. அடுத்த வரி வருது, இந்த குணம் வந்தவர்கள் யாரோ. என்ன, எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறாங்கல்ல. நான் 2008 ஒரு பாம்பு வீட்டுக்கு வந்துடுது, பிடிச்சின்னு போய் தோட்டத்தில் விட்டேன். கொல்லக்கூடாது, எல்லாம் கொல்ல சொன்னாங்க, கொல்லக்கூடாது, அது நமக்கு இருக்கிற உயிர் தான் அதுக்கு இருக்குது அப்படின்னு. அது என்ன பண்ணிடுச்சு, மறுநாள் வந்து என்னைய கடிச்சுட்டு எல்லாம் சொன்னாங்க, நீ பாம்புக்கு இறக்கம் பார்த்தா பாம்பு பண்ணிக்கிற பார்த்து தான். எனக்கு 6 அறிவு, அது 1 அறிவு, அது என்ன செய்யும் அப்படின்னு. அவன் நீ இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஆனால் அந்த பாம்பு கடிச்சதே தவிர விஷம் ஏறலை 2 நாள் வரைக்கும். ஏன், நான் வந்து தவத்தில் இருக்கிறேன், முச்சஞ்சில் இருக்கிறேன். விஷம் ஏறல, கடிச்ச இடத்துலேயே தான் இருக்குது. பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இல்லை, அவருக்கு வந்து ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க 2008. நான் அன்கண்டிஷன் இல்லை, நான் தவத்தில் இருக்கிறேன். ஒரு ஏசி இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கண்டிஷனை வச்சு ஏசி ரூமில் கொண்டு போய் பார்க்குறாங்க. அந்த ஏசியில் போன உடனே தூக்கம் வந்துருச்சு. தூங்கும்போது என்னுடைய விழிகளை மேலே உயர்த்தி லலாடத்திலே என்னுடைய சிந்தனையை வைத்து படுத்தேன். கடலூரில் தான் நடந்தது இந்த அற்புதம். ஆனால் டாக்டர் வந்து குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, ரத்தம் எடுக்கிறாங்க, எதுவுமே வரல. குளுக்கோஸ் ஏற்றினா ஏறல, ரத்தம் எடுக்கிறாங்க, ரத்தம் வரல. ஏன்னு கேட்டால் காற்று உள்ளே உலாவுது, காற்று வெளியே விடலை. அது அதன் பிறகு இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு புதுவைக்கு ஏற்றிட்டாங்க, ஏற்றுறதுக்கு வண்டியெலாம் கொண்டாந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஆஸ்பத்திரியினுடைய ஹெச்ஓடி இருக்காங்களா, பெரிய டாக்டர் எம்டி, அவங்க வந்தாங்க. என்ன காரணம், பேஷண்ட் நல்லா தான் இருக்கிற மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி பார்த்தாரு. இல்லை, அவரும் ரத்தம் எடுத்து பார்த்தாரு, ரத்தம் வரல. அப்புறம் மெலிசாக ஒரு ஊசி சின்னதாக நைஸாக போய் வெளியே வாங்கிட்டு வந்து எடுத்து பார்த்தாங்க, அதுலேயும் வரல. அதன் பிறகு அவர் என்ன பண்ணார், இது என்ன காரணம், நாடி பார்த்தா கரெக்டாக போயின்னுக்குது. ஒரு 5 டாக்டர் நாடி பார்த்தாங்க, அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல. அதான் பெரிய டாக்டர், அவர் எம்டி, அவர் வந்து நாடி பார்த்தாரு. நாடி நல்லா வேலை செய்யுது, என்ன காரணம் சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறல, அதாவது தியானத்தில் தானே படுத்தேன். கண்ணை அப்படி உயர்த்தி பார்த்தார். இந்த விழி வந்து மேலே இருந்தது.
ஆஹா, சரியான ஆள் இவர், தாவத்தில் இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓங்கி ஒரு அடி அடித்தார். ஓங்கி ஒரு அடி அடித்தோடனே அப்படின்னு நம்பார். இந்த குழுக்க சர் சார் 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 சார்னு ஏறு. அதன் பிறகு அவரே அதை கட்டுப்படுத்தி நார்மலாகிட்டு, ஏம்பா நீ தவத்தில் இருக்கிற, ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் மத்திய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு புதுவைக்கு எழுதிட்டோம். அங்கே போய் ரத்தத்தை எடுத்து மாற்றி சுத்திகரிப்பு பண்ணணும். அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நீ தவம் செய்கிற ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. சரி, அவர் அங்கே இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இப்படி ஒரு ஆள் இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா பாம்பு கடிச்சு 2 நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார். உடனே டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு துளி விஷம் கூட அதில் இல்லை. அப்போ தான் என்னுடைய குருநாதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவர் சொன்னார், அவரை ஏற்கனவே 1995 குண்டலி பாம்பு கடிச்சு விட்டது, எந்த பாம்பு கடித்தாலும் அவருக்கு விஷம் ஏறாதுன்னாரு என் குருநாதர். குண்டலி என்னும் பாம்பு அவரை கடித்து விட்டது. வள்ளல் பெருமானுக்கு பாம்பு கடிச்சிது சென்னையில். வியாசர்பாடிக்கு போயிட்டு வரும்போது பாம்பு கடிக்கலை, சுற்றியது. பாம்பு கடிச்சது கூடலூர் தான். அப்பாசாமி செட்டியார் வீட்டில் பேய வாழைப்பழம் மரம் இருக்குது தோட்டத்தில். அங்கே உடல் உபாதிக்காக அந்த பக்கம் போகும்போது பேய மரத்தில் இருக்கும் பாம்பு. அது தொட்டுடுது. அங்கே ரத்தம் அடிக்குது. எல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, பாம்பு தான் இறந்து போச்சு அப்படின்றாரு. அந்த சபையில் போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த பாம்பு கடிச்சிது படம் வச்சுருக்காங்க. எங்கே தர்மசாலையில் பார்க்கணும். தர்மசாலையில் அந்த செவத்தில் இருந்தது. தர்மசாலையில் போனீங்கன்னா செவத்தில் பாம்பு கடிச்செல்லாம் இருக்கும். அப்பாசாமி செட்டியார் வீட்டில் பேயம் வாழைப்பழம் தோட்டம். அது இப்போல்லாம் 2 சென்ட் 1 சென்ட் மனம் இருக்குது. அப்படி கிடையாது. ஒரு மனம் 40 சென்ட் 30 சென்ட் இருக்கும். அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. இடம்பட வீடு, உள்ளே எல்லா காய்கறிகளும் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், காற்று சுவாசிக்க நல்லா இருக்கும். அதுதான் நோய் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ 1.5 சென்ட்லேயே ஆலையை கட்டிக்கிட்டு ஆலையை எல்லாமே வச்சுக்கிட்டு காற்று வராமல் இருக்கிறதுனால தான் நோய் வருது. அதுபோட்ட அதன் பிறகு ஒரு துளி விஷம் கூட இல்லை. அதன் பிறகு அப்புறம் அவர் எதுக்கும் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு இருங்க சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் 2 நாளைக்கு ஸ்பெஷலாக உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க விஷம் ஏறுதா அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, இவ்வளோ சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே சொல்லுங்கள், அதனால தான் உங்களுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. ஒரு தவம் பண்ணுறவர் நமக்கு கிடச்சிருப்பார் அப்படின்னு. அந்த எம்டி டாக்டரோட இப்போ கடலூரில் தான் இருக்கார். அவர் அங்கேயே வீடு கட்டிட்டு அங்கே தான் இருக்கார். ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு. அவர் பேரை சொல்லலாம், அவர் என்ன நினைப்பார். அதனால் எனக்கு அவர் பேரும் தெரியும். அவர் இப்போ கடலூரில் தான் இருக்கார். அதுபோல் வள்ளல் பெருமானுக்கும் பாம்பு கடிச்சு விஷயம் இல்லை. நான் அந்தளவுக்கு ஈக்குவலான ஆள் கிடையாது. நான் சொல்கிறது சத்தியமாக சொல்கிறேன். நான் சொல்கிறது பொய் இல்லை. 2008 சர்டிஃபிகேட் கூட இருக்குது. 2008 அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், என்னுடைய அன்பர்கள் இந்த ஆகாரம் கொடுக்குறோம்ல, அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 40 பேர் 30 பேர் 50 பேர் வராங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னங்க உங்களை பார்த்தா எளிமையாக இருக்குது, இவ்வளோ சடங்கு வராங்களே, நீ எந்த பொறுப்பில் இருக்கிற, நீ என்ன பஞ்சாயத்து தலைவரா இல்லை வார்டு கவுன்சிலரா கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்களோ, அவங்க அனுதாபப்பட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ அதை 3 நாள் கழிச்சு அவர் பார்த்துட்டு, இல்லைங்க நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி ஏதாவது அவங்க சொன்னாங்க. 2-3 சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் தான் எங்கேயும் நீ போவோம்னா நேராக அங்கே வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அதுபோல் இறைவனுடைய அருளால் எல்லாவற்றையும் வெல்லலாம். இப்போ நமக்கு பல துன்பங்கள் வருதுன்னா வள்ளல் பெருமானுக்கு நிறைய துன்பங்கள் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த குணம் வந்தவர் யாரோ அவர்தான் இறந்தவரை எழுப்ப முடியும். யாரு ஜீவர்கள் எடுத்த தயவாக இருக்கிறாங்களோ அவங்க. என்ன சொல்லலை, நான் எனக்கு நடந்தது சொன்னேன், அது உண்மை, நிச்சயம், ஆமாம், பொய் சொல்லலை. பொய் சொல்லக்கூடாது. வள்ளல் பெருமான்கிட்ட இருந்து நான் பொய் சொல்லக்கூடாது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன பொய் சொல்லலாம். இந்த குணம் வந்தவர் தான் இறந்தவரை எழுப்ப முடியும், அவரே ஆண்டவரும் ஆவார். யார் சொல்றாரு? இது சத்தியம். கடைசியில் வல்லவர் சொல்றாரு, இது சத்தியம்,
சிதம்பர ராமலிங்கம் கைது போட்டார். சிதம்பர ராமலிங்கம் என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன்தான். இவங்க உபச்சார தந்தை சின்னம்மையார், ராமையா பிள்ளை, இவங்களாம் உபச்சார தந்தை தான். அதான் பட்டந்தார் சொல்லுவார், எத்தனையோ தந்தைகள், எத்தனையோ தாய், எத்தனையோ பெண்டீர், எத்தனையோ பிள்ளைன்னு சொல்லுவார். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை 10 பேருக்கு சொல்லணுன்ற ஒரு ஆவல். அன்பு ஆண்மநேயம் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.